பாஜக என்ற மார்வாடி கடையில் தமிழகத்தின் அடிப்படை உரிமைகளை வாழ்வாதார உரிமைகளை அடகு வைத்து தின்பவர்கள் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் என திமுக நட்சத்திர பேச்சாளர் செந்தில் வேல் திருக்கடையூர் பேச்சிடோட். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் திமுக நட்சத்திர பேச்சாளரும் பத்திரிகையாளருமான செந்தில் வேல் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் திருக்கடையூர் கடைவீதியில் பேசுகையில், அடகு வைத்த தமிழ்நாட்டின் உரிமைகளை நாங்கள் மீட்போம் என்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. பாஜக என்ற மார்வாடி கடையில் சேட்டு கடையில் தமிழகத்தின் அடிப்படை உரிமைகளை வாழ்வாதார உரிமைகளை அடகு வைத்து தின்றவர்கள் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும். நீட் வருவதற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி, வேளாண் சட்ட திருத்த மசோதா வருவதற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி, இஸ்லாமியருக்கு எதிரான சிஏ சட்டம் நிறைவேறுவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக. மோடி ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டுகளில் உலகின் 3வது பணக்காரராக அதானி வந்துவிட்டார். உலகின் பணக்கார கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டது. ஆனால் பட்டினியால் வாடும் நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தானை விட, பங்களாதேஷை விட, இலங்கையை விட இந்தியா மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. பாஜகவின் அடிம்பீடிம் ஆகஸ்ட் உள்ள அதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்கடிக்க வேண்டும், அதனால் கைச்சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமென பேசி கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளருமான நிவேதா முருகன், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். உலக பணக்காரர்கள் வரிசையில வர முடியல, டிவிஎஸ் நிறுவனத்தால வர முடியல, அம்பானியால வர முடியல. 5 ஆண்டுகளில், மோடி ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டுகளில் உலகின் 3வது பணக்காரராக அதானி வந்துவிட்டார். உலகின் 3வது பணக்காரராக மோடியின் நண்பர் அதானி இருக்கிறார். உலகின் பணக்கார கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டது. ஆனால் இந்தியாவினுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஹங்கர் இண்டெக்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இந்தியாவில மட்டுமல்ல உலகம் முழுவதும் எடுப்பாங்க. பட்டினியால் வாடும் நாடுகளினுடைய பட்டியல். அந்த பட்டியல்ல மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியா மிக மோசமாக பட்டினியால் வாடும் ஏழை எளிய மக்களினுடைய எண்ணிக்கை அதிகம் கொண்ட நாடுகளில் பாகிஸ்தானை விட, பங்களாதேஷை விட, ஸ்ரீலங்காவை விட இந்தியா மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பாஜகவினுடைய ஏ டீம் பி டீமாக இன்றைக்கு களத்தில் இருக்கக்கூடிய அஇஅதிமுகவையும் மயிலாடுதுறையில் களமிறங்கி இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரையும் சேர்த்தே நாம் என்ன செய்ய வேண்டும்? தோற்கடிக்க வேண்டும். கை சின்னத்தில் நமது வாக்குகளை தர வேண்டும் என்று சொல்லி, நமது சின்னம் கை சின்னம், நமது சின்னம்